தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளில் தமிழக மக்களுக்காகவே தம்மை அர்ப்பணித்து அல்லும் பகலும் அயராது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சூழ்ச்சி வலையில் இருந்து விடுபட்டு தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி அஇஅதிமுக தோழமை கட்சிகளின் தலைவர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். சதிகாரர்களின் சூழ்ச்சியிலிருந்து மீண்டு தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை விரைவில் ஏற்பார் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி சென்னையின் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளின் போது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வடக்கிலிருந்து விடுதலையாகி மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டுமென சிறப்பு துவா செய்யப்பட்டது. சிறப்பு துவாவில் பங்கேற்றவர்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் தியாகத்தை கருத்தில் கொண்டு தங்களின் வேண்டுதலை இறைவன் ஏற்பதன் மூலம் விரைவில் அவர் விடுதலை ஆவார் என உறுதிபட தெரிவித்தனர். மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சூழ்ச்சியும் சதிவேளையும் பின்னப்பட்ட சதியிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகம் தமிழக மக்களுக்காக இருந்திருக்கிறது. நாங்கள் ஒன்று திறந்து இஸ்லாமிய பெருமக்கள் தொழுகை நடத்தி இருக்கின்றோம். இந்த தொழுகையிலே தமிழக முதல்வருடைய தியாகத்தை முன்னிறுத்தி இறைவனிடம் இந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி துவா கேட்டிருக்கிறோம். மீண்டும் தமிழக மக்களுக்கு மக்கள் முதல்வராக பணியாற்ற வருவார் என்று இந்த நேரத்திலே தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் இஸ்லாமிய மக்கள் சார்பாகவும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் தியாகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாமே தமிழக மக்கள் என்று உறுதி கொண்டு அவர்கள் மனத்திறனோடு சீரும் சிறப்புமாக மன தைரியத்தோடு எல்லாம் உள்ள இறைவனின் துவாவால் வெற்றி பெற்று மக்கள் முதல்வராக மீண்டும் கூடிய விரைவில் இன்றே வர வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. தமிழக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து பல தியாகங்கள் செய்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் தமிழகத்தின் நல்லாட்சி செய்து வந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சில நயவஞ்சர்கள் சூழ்ச்சி காரணமாக இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்மா அவர்களை நிரபராதி என்பதை நீ அறிந்திருக்கின்றார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்காக நாங்கள் கேட்டும் துஆவை நீ ஏற்றுக்கொள்வாய் இறைவா. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பஜார் வீதியில் உள்ள தர்காவில் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விரைவில் விடுதலையாக வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது.